Hey guys, Yamahaவோட R125 பார்த்தீங்க அப்படின்னா KTMோட RC125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி Yamahaவோட ஃபஸ்ட் 2024 லான்ச் R125 கூட இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ R125 பொறுத்த வரைக்கும் நல்ல கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான டிசைனில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர் 1,50,000 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் R125 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. R125 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைடு பைக் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பைக்குங்க. இந்தியாவில் R125 கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே R125 ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்காக தான் இருந்தது. யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அப்டேட் மாடல் கொடுத்தாங்க. அண்ட் நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா R7 இன்ஸ்பயர்டு R125 அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ R7 இன்ஸ்பயர்டு மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. R1 இன்ஸ்பயர்டு 5 இன்ச் TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பார் டைப்பு அண்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு R125 வந்து பெஸ்ட்டான ஒரு பைக்காக R1லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. R1லேருந்து இந்த மாதிரி ஸ்விட்சஸ் அண்ட் தென் உங்களுக்கு கிளஸ்டர் எல்லாமே கொடுக்கும்போது டெஃபினட்டாக R7ஓட டிசைன், அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்களும் R125ல கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் அண்டர் 1 லேக்கில் இந்த R125 Yamaha லான்ச் பண்ணாலுமே இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது R15க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன் இந்த பைக் R125 சிசி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ரீசனுங்க. R3யோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 5 லட்ச ரூபாய்க்கும் மேலே ஆன் ரோட் ப்ரைஸ் இருக்குது. சேம் திங் R15யோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2 லேக்குக்கும் மேலே தான் ப்ரைஸ் இருக்குது. MT15 எடுத்துக்கோங்க, அதுவும் 2 லட்ச ரூபாய்க்கும் மேலே. ஸோ நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் வேணும் அப்படின்னா அண்டர் 1 லேக்கில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக R125 லான்ச் பண்ண போகிறாங்க. 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4 வால்வ் SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 16 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் வந்து இருக்க போகுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 45 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீடு 120 km/h தாராளமாக போகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்கு. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போறாங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இப்போ R15ல இருக்கக்கூடிய அதே கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போறாங்க. இந்த கிளஸ்டர்ல நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், ஸோ கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த கிளஸ்டர்ல இருக்க போகுது. ஸோ ஓவராலாக இந்த R125 பொறுத்த வரைக்கும் ரிப்ளிகான்னு சொல்லாங்க R15க்கு. ஏன்னா அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. E20 அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பேட்டபிலிட்டியில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. BS6ஓட பேஸ் டு எமிஷன் ஆம்ஸ், அதாவது OBD2 அந்த எமிஷன் ஆம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் இருக்க போகுது. கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ சிட்டியில் டிராஃபிக்கில் கூட இந்த பைக்கை நீங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக ரைட் பண்ண முடியும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல். பிரேக்கிங் சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்குது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த ரைடிங் பொசிஷன் அப்படிங்கிறது ஸ்போர்ட்டியான ரைடிங் பொசிஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பெஸ்ட்டான டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய கண்ட்ரீஸில் லான்ச் பண்ண R125லையுமே பெஸ்ட்டான விஷயமா கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த விண்ட் ஷீல்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக், என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வாங்கணும்னு யோசிக்கிறவங்க இந்த பைக்கை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பைக் Ninja 125, KTMோட RC125, ஏப்ரல்லே அப்கமிங் லான்ச் பண்ண போகிற RS125க்கெல்லாம் ரைவலாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே. டாடா, பை, see you.